மணிக்கு ஏலம் போடுறாங்க. நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ஐயா, சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றிய, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய் ஆரம்பிக்கிறேன். ஏலம் 5 ரூபாய், 4000 ரூபாய். ஐயா, நீங்க ஏலம் எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். சும்மா 500 ரூபாய், 1000, 5000 ரூபாய், 10,000, 20,000, 30,000, 40,000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ, அப்படி போடு. வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை, குளத்தோரமா போய் தும்மி இருந்த பூரா மீன் செத்து இருக்கும். 50,000. அவங்களே எடுத்துக்கிட்டும். சக்கரை கவுண்டர் 50,000 ஒரு தரம், சக்கரை கவுண்டர் 50,000 2 தரம், சக்கரை கவுண்டர் 50,000 3 தரம். ஏண்ட மதுசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு? வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கரை கவுண்டர் எடுத்துட்டாருல, அதனாலதான் கோச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். என்ற ஏலத்துல போட்ட கணக்கு ஏடாகுடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா? அவன் ஏலத்துல விளையாடினது என் காசோட மட்டும் தான். நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோட. மலைச்சாமி, விஷயத்தை நான் சொல்றேன். விடியதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு. ஏம்புல பால் கறக்க போன சின்ன கருப்பன இன்னும் காணங்கிற விடிஞ்சு தின்னாரு மாதிரி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல அப்போய். மத்தியான சாப்பாட்டை மாமனுக்கு நான் கொண்டு போறேன். ஏன்னா பள்ளிக்கூடம் எனக்கு லீவு. ஏண்டி அவ பண்ணாட்டியா நீ பண்ணாட்டியா? ஏ மாமனுக்கு நான் கொண்டு போற காசுக்குதாக்கும். ஏ மாமோய், ஏய் ஐயா, 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 என்றா இப்படி ஓடியார? ஐயா, நம்ம ஊர் குளத்துல யாரோ விஷத்தை கலக்கி போட்டாங்க. மீன்லாம் செத்து மிதக்குது. தண்ணி குடிக்க வந்த மாடுகள் எல்லாம் செத்து போச்சுங்க. ஊரே அங்க கூடி இருக்கு. ஐயோ ஐயோ ஐயா, பெத்த நாய் மாதிரி எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு. இப்படி அநியாயமா சாக கிடக்கு. இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா? இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க. ஐயோ, இது நம்பித்தானே நாங்க இருந்தோம். ஊரு குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாங்க. இனிமே நாங்க குடிக்கிற தண்ணிக்கு எங்கயா போவோம்? ஒரு வருஷம் குளத்தியால கைவிட்டு போயிருச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே, நியாயமானு கேளுங்கயா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏலம் எடுத்த குளத்துல விஷத்தை கலந்துட்டாரு, நியாயமான அவரே கேளுங்கயா. கவுண்டரே, நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா, 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 யோ, யாரு மேலயா பழி போடுறீங்க? இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாரு. எலும்பில்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டர், நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு. நேத்துக்கு நம்புனீங்க, இன்னைக்கு கால வாரிட்டாங்க பாத்தீங்களா? யோ, கால வாரினது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு. என்னையா சொன்ன? பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா? நீங்க விடுங்க கவுண்டர். பின்ன பாருங்க. சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிறுத்துங்க. என்ன ஆளுக்கான கசம்சான பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பஞ்சாயத்து தலைவரை உட்கார வேண்டியது நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இவர் அந்தஸ்துக்கு சக்கரை கவுண்டர் ஒன்னும் குறைஞ்சவர் இல்லையா? அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்றுதான் ஆகணும். ஊர் ஊரா சொல்லுது கவுண்டர் தான் வசத்த கலந்தாரு. நீ என்ன உட்காந்து வாங்குற? நிறுத்தியா? எங்களுக்கு தெரியாதா? ஐயா, இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்தை மறந்துட்டா பாத்தாங்க.
குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம். பிரசிடண்ட் ஐயாவும் சார்ஜிங் இருக்கு. இது எங்களால நம்ப முடியாதுங்க. யாரை பார்த்து யாருக்கு சொல்லுங்க. அக்கா 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 மாமா இங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா? எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மாமாவை பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா? குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க. பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துக்கா. மலைசாமி வளர்த்த கடை மாறல வேற மாதிரி உன் ஆளாக்கி பார்த்த குடும்பத்தையே பாழாக்க நினைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? காண்டுக்கு ஆசைப்பட்டு கவுண்டர் கௌரவத்து மேலே கை வைக்க பாக்குறியா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிராத. கேவலம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரு நாள் கவுண்டச்சி ஆயிட்டான்னு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றது உன் புருஷனுக்கு தெரியல. அது என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். மலைசாமி, நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க. அவர் மகுடம் சுடாத மவராச மாதிரி ஒரு ஈ எறும்பு கூட தீங்கி நினைச்சது இல்ல. அவருக்கு எதிரா பொய் சாட்சி சொல்ல போயிடாத. உன் கால்ல வந்து கேக்குறேன், அவருக்கு துரோகம் பண்ணிடாத.